ஒரு துறவி ஒருத்தர் மரணப்படுக்கையில் படுத்திருக்கிறாரு. சுற்றி அவர்களுடைய சீடர்கள் எல்லாம் உட்காந்துருக்குறாங்க. எப்போது வேண்டுமானாலும் அவருக்கு மரணம் தழுவலாம் அப்படிங்கிற நிலையில். அப்போது சுற்றி இருக்கக்கூடிய சீடர்கள் அத்தனை பேருமே துறவியை ரொம்ப கவனமாக பார்த்துட்டே இருக்கிறாங்க. ஆனால் துறவியுடைய அந்த நிலையில் கூட எந்த விதமான சலனமும் இல்லாமல் அவர் வாட்டுக்கு அமைதியாக படுத்திருக்கிறாரு. அதை உதட்டில் ஒரு அழகான புன்னகை தெரியுது. அப்போது அங்கே இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய, அடுத்த தலைமைக்கு வரக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த சீடர் துறவிட்ட சொன்னாங்களாம். இப்படிப்பட்ட சூழலில் அவர் சொல்லக்கூடிய அறிவுரைகள் தான் நம்மளை நாளைக்கு வழி நடத்தும். அதனால் தயவுசெய்து அவர்கிட்ட போய் இந்த நிலையில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஸோ அப்படி கேட்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய அந்த துறவிட்ட போய் ஒரு வார்த்தை அவர் கேட்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த சூழலில் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்ட்டு. அப்போ அந்த துறவி கேட்ட ஒரு விஷயம், எனக்கு கொஞ்சம் திராட்சை பழங்கள் கொடுங்க அப்படின்னாராம். இங்கே இருக்கிற அத்தனை பேருக்குமே ஆச்சரியம், என்ன இந்த நேரத்தில் போய் திராட்சை கேட்குறாரு அப்படின்ட்டு. சரி ஏதோ ஒரு சொல்ல வருவார் அப்படின்னு திராட்சை கொடுக்குறாங்க. அதை சாப்பிட்றாரு. நல்லா ருசித்து சாப்பிட்டு முடித்த பிறகு இப்போ சொல்லுங்கள் அப்படிங்கும்போது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, இந்த திராட்சை இனிப்பாக இருக்கிறது அப்படின்னு சொன்னாராம். அதான் அவர் சொன்ன கடைசி வார்த்தை. அப்போ இவங்க யாருக்குமே எதுவுமே புரியலை. ஒரே ஒரு விஷயந்தான் புரிஞ்சுது. இறக்கும் தருவாயாக இருந்தால் கூட அந்த நிமிடத்தில் நாம் எதை ருசிக்கிறோமோ, எதை செய்கிறோமோ அதை முழுமையாக ருசிப்பது தான் வாழ்வாக இருக்க முடியும். வேறு எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் வாழ வேண்டியதுதான் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு போனாராம்.